Hello guys, welcome to Goodwill Sounds. இன்னைக்கு வந்து நம்ம AV receivers mostly பார்க்க போகிறோம். இது ஒரு சென்டர் ஸ்பீக்கர், சரவுண்ட் அண்ட் டவர் கூட இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து 120 வாட்ஸ் அட் 8 ohms வரும். நல்ல சென்டர் ஸ்பீக்கர். உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர் பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து டேலி கான்செப்ட் அப்படிங்கிற மாடல். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சவுண்டு டேலியை பற்றி சொல்ல வேணாம். இன்ட்ரெஸ்ட்னால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது யமஹாவில் RXB 4600 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு 7.1 AV ரிசீவர். 130 வாட்ஸ் போகும். HDMI சுவிட்சிங் தான் இருக்குது இதில். வீடியோ கேப்பபிலிட்டி. THX செலக்ட் சர்டிஃபைடு AV ரிசீவர். யமஹாவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா THX செலக்ட் சர்டிஃபைட் போடுவாங்க. அண்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போலாம் அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ், இப்போ லாஸ்ட் 10-15 இயர்ஸ்லாம் THX போடுறதில்ல யமஹாவில். இந்த ஓல்டு ரிசீவர்ஸில் தான் போட்டாங்க. அண்டு இதோட ப்ரீஆம்ப் செக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நீங்கள் பவர் ஆம்ப்பாக யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராசர் வச்சுட்டு பவர் ஆம்போ இல்லை ஒரு ஏவி ரிசீவர் வச்சுட்டு பவர் ஆம்போ அதை வந்து ஏவி ரிசீவராக யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஏவி ரிசீவரோட சவுண்ட் குவாலிட்டி ஏவி ரிசீவராகவே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பவர் ஆம்புக்கு ஈக்குவலாக அது கண்டிப்பாக காம்படிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டில் யூ கேன் யூஸ் அஸ் ஏ பவர் ஆம்ப். அண்டு இது வந்து அப்போ போட்ட மாடல். இந்த 130 வாட்ஸ் வந்து இதோட THD பார்த்தீங்கன்னா 0.04. இப்போ அந்த மாதிரி யமஹாலையும் சரி ஒரு ஏவி ரிசீவர்லேயும் சரி 0.04 வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆர் மிட் பட்ஜெட்டில் இருக்கிறதில்ல. இது நல்ல மாடல் தான். என்ன உங்களுக்கு அவுடேட்டட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். பட் சவுண்ட் வைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். DTS, டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். AM/FMலாம் இருக்குது. இதுக்கு ஒரிஜினல் ரிமோட் கூட இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மேலே அந்த சின்ன சின்ன டாட் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு செட்டில் ஃப்ரண்ட்டில் சைடில் பின்னாடி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்டு அடுத்து பார்க்குறது வந்து ஹார்மன் கார்டன் 255 அப்படின்ற மாடல். இது வந்து ஹார்மன் கார்டன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக எடுத்திருந்தோம். இது ஒரு 7.1 AV ரிசீவர். DTS HDM டால்பி ட்ரூ HD சப்போர்ட் பண்ணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் 50 கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் நம்ம வச்சுருக்க டெனான் மாரான்ஸை விட இந்த 50 வாட்டேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதில் லாஜிக் 7 ப்ராசஸிங் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போது சூப்பராக இருக்கும். ஒரு சரௌண்டோ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். 24 பிட் DAC யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து HDMI 1.3 வெர்ஷன். இதுக்கும் ப்ரீ அவுட்லாம் உண்டு. நீங்கள் வந்து இதை ப்ராசஸரில் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாட்டேஜ் இன்னும் பத்தலைன்னா நீங்கள் ப்ரீ அவுட் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் அவுட்புட்டும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது வந்து ஹார்மன் கார்டன்லேயே 135 வாட்ஸ். இதுவும் 50 வாட்ஸு 5 சேனல் ஏவி ரிசீவர். பட் இது வந்து HDMI கிடையாது, ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் இன்புட் தான். உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் இருக்குது, ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க. பேஸ் ட்ரிபிள் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அண்டு AM/FMலாம் இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போகலாம். இதோட ப்ரைஸ் வந்து 10,000 வரும். அண்டு இது ஸ்ட்ராங் பில்டப் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா HDMI இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இது போகலாம். ரொம்பவே நல்ல மாடல். சவுண்ட் குவாலிட்டிக்காக தான் ஹார்மன் கார்டன்லாம் எடுக்கிறது, ரேதர் தென் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டிக்காக எடுக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆங்கியோல் RZ810 அப்படிங்கிற மாடல். இது ஒரு 7.2 AV ரிசீவர். டால்பி அட்மாஸ், DTS X, டால்பி விஷன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் இது கொடுக்கும். 7.0 ஒரு 130 வாட்ஸ்ன்றது பவர்ஃபுல்லான வாட்டேஜ். 5.1.2 செட்டப் போட்டுக்கலாம். டால்பி உங்களுக்கு ஓல்டு ஃபார்மேட்ஸ் இப்போ வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா THX செலக்ட் 2 சர்டிஃபைட் AV ரிசீவர். அண்டு 32 பிட் DAC யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வைஃபை ப்ளூடூத்லாம் இருக்குது, எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. HDMI 2.0 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4K HDR இந்த மாதிரி 4K ஃபார்மேட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ரைஸ் 44,000 வரும். வெரி ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பவர் அவுட்புட்டாக இருக்கட்டும் நல்லாவே இருக்கும். So interested na please contact பண்ணுங்க. And thanks for watching this video guys. Have a good day.